என்ற சபையார் அவர்களும் இயேசு கிறிஸ்துவின் இன்றைய நாமத்தாலே வாழ்தலையும் ஸ்தோத்திரத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நேர்த்தியான ஒரு செய்தி நாம் கேட்டோம். இப்பொழுது கர்த்தருடைய பந்திக்குள்ளாக கடந்து செல்வோம். அதற்கு முன்பதாக வேதாகமத்திலிருந்து ஒரு சிறிய வேதாகம வசனங்களை நாம் எடுத்து பார்த்துவிட்டு திரும்ப கர்த்தருடைய பந்திக்குள்ளாக கடந்து செல்வோம். தேவன் மேல் கொண்ட விசுவாசத்தை நாம் எப்படி காண்பிக்க போகிறோம், எப்படி காண்பிக்கிறோம்? இதற்கு பெரிய உதாரணம் முன்னோடிகளாக நமக்கு நிறைய பேர் இருந்திருக்காங்க. அதற்கு ஒரு சிறிய உதாரணமாக நம்ம இயேசு கிறிஸ்துவே இருக்கிறாரு. அதற்கு மத்தேயு சொல்லும் 4வது காலத்துல இயேசு கிறிஸ்து சோதனைக்காரனாக சோதிக்கப்பட்டிருக்கிறார். அப்ப சோதனைக்காரன் அவர் நிறைய இடத்துல அவர் சோதிச்சு பார்க்கும்படி சோதனைக்காரன் விசாசன இருக்கும்போது இயேசு கிறிஸ்து அவர் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, மத்தேயு 4வது அதிகாரம் 4வது வசனம். அவர் பிரதியுத்தரமாக, மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரம் அல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறது என்றார். ஏன்னா பிசாசாரன் அவரை ஒவ்வொருத்தரும் வச்சுக்கும் பொழுது பசியில் இருக்கும்போது இந்த கல்லுகளை நீங்க அவரா மாற்றிக்கணும் அப்படின்னு சொல்லும்போது இயேசு கிறிஸ்து இந்த வார்த்தையை சொல்றாரு. தாவரகுதின்னு சொல்லும்போது கூட அவர் ஒவ்வொரு விஷயத்திலும் அவர் விசுவாசத்துல உறுதியா அவர் காமிச்சிட்டு இருக்காரு. ஒவ்வொரு விஷயத்திலும் அவரை காமிக்கும் கூட நம்ம இதே போல இயேசு கிறிஸ்துவ எந்த அளவுக்கு நம்ம உறுதியா இருக்கணும்ன்றத ஒரு சின்ன ஒரு கதை நான் ஹிஸ்டரியா படிச்சா உண்மை நடந்த ஒரு வரலாறு. இதை நான் ஷார்ட்டா நினைக்கிறேன். கேட்டகாம்ஸ் அப்படின்ற ஒரு இடம், அது இத்தாலியில இருக்கு. இந்த இடத்துல கிறிஸ்தவர்கள் தேவனுடைய ஊழியத்தை செய்வதற்கும் தேவனை தொழில் கொள்வதற்கும் அவ்வளவு சுலபமா முடியாது. ஏனென்று பார்க்கும்போது ரோம அரசாங்கத்தால அவருடைய தேவதைகளை மட்டும்தான் வழங்கணும்னு சொல்லிட்டு அந்த இடத்துல அவங்க சட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. இந்த தேவன் தொழுது கொள்ளணும் அப்படின்னு நினைச்சா கூட அவங்க அதை சொல்லவும் முடியாது, நடந்து கொள்ள முடியாது அவங்க கிட்ட. அப்படி அதை மீறி அவங்க செஞ்சாங்கன்னா அவங்க சிறுதனை மட்டும் இல்ல மரண தண்டனை அவங்களுக்கு இருக்கு. சிறுவில் அறையப்படுவாங்க, சிங்கக்கவியில போட்டு சிங்கங்களுக்கு இரையாக கொடுப்பாங்க, உயிரோட கொள்கையும் இருக்காங்க. இது உண்மையாக நடந்த சம்பவம். கிபி 2ஆம் நூற்றாண்டுல இருந்து 4ஆம் நூற்றாண்டு வரைக்கும் நடந்திருக்கு. அதையும் மீறி இவங்க செஞ்சிருக்காங்க. தேவனை கொள்கை கொள்ளணும் அப்படின்ற ஒரு ஆர்வம் இருக்கு. அதுக்கு இவங்க எடுத்த ஒரு முயற்சி என்னன்னா, சின்னங்களை எடுத்து ஒரு குறியீடு எடுத்து போனாங்க. ஒரு 6 வகையான சின்னங்கள், மீன் சின்னம், நங்கூரம், ஆல்பா, ஒமேகா, புறா, சிறுவைன்னு பயன்படுத்திருக்காங்க. இது குறியீடா மட்டும்தான் பயன்படுத்திருக்காங்களே தவிர ஒரு இடத்துல கூட அவங்க சேவிக்கவும் குறியீடா பயன்படுத்தி தேவனை தொழுது கொள்ளணுன்ற ஒரு ஆர்வத்துல அவங்க இந்த காரியத்துல அவங்க ஈடுபட்டிருக்காங்க. ஆனா எப்பயும் கூட ரோம அரசாங்கம் அவங்களை சும்மா விடல. தொழுது கொண்டா உடனே அவங்களுக்கு மரண கொடுத்து அவங்க மரணத்துக்காக அவங்களை கொண்டு போயிருக்காங்க. ஆனா அந்த வாழ்ந்த மக்கள் எப்படின்னா தேவமையால் கொண்ட விசுவாசத்தினால உறுதியா இருந்து அவங்க என்ன பண்ணாங்கன்னா தேவனை தொழுது கொள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்தை சூஸ் பண்ணாங்க. ஒரு பிணத்தை புதைக்கணும், அவங்க மனுஷாக்களோ புதைக்கணும்னு சொன்னா கூட அவங்க சொன்னா புதைக்க முடியாது. அவங்களுக்கு அந்த கொடுத்த இடம் தான் கேட்டகாம்ஸ் இடம், அது இத்தாலியில இருக்கு. அதுல லட்சக்கணக்கான எலும்புகள் இப்பவும் இருக்கு. அவங்க ஊருக்குள்ள புதைக்கலாம்னு சொன்னா கூட புதைக்கவும் விட மாட்டாங்க. நீங்க இதுக்கான கொடுத்த இடம் தான் சொல்லிட்டு அந்த இடத்துல அங்கதான் புதைப்பாங்க. அவங்க சேவிக்கணும். அதை மீறி ஊருக்குள்ள வந்தா அவங்களுக்கு மரணமானது நிச்சயம் இருக்குது. இப்பேற்பட்ட சூழ்நிலையில பாதிக்கப்பட்டு இருந்து போற மக்கள் கூட இதுல இருந்து நான் கற்றுக்கொள்ளக்கூடிய விஷயம் என்னன்னா, தேவனானவர் அவங்களுக்கு அந்த சூழ்நிலை கூட அவங்க தேவனை தொழுது கொள்ளணும், சேவிக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணமோ ஆர்வமோ அவங்களுக்கு எத்தனை பேருக்கு தேவன் மேல் ஒரு விசுவாசத்தினால நம்பிக்கையினால இருக்கு. இப்ப அதே காரியம் நமக்கு இருந்திருக்கும். இப்போ இந்த சூழ்நிலை இருந்திருக்கோம்னா நம்ம எத்தனை பேர் இருந்திருக்கோன்றது நமக்குள்ளே ஒரு கேள்விக்குறியாக மட்டும்தான் இருக்கு. ஏன்னா சபைக்கு சீக்கிரம் வருது இருக்கு, சகோதரர் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா நம்ம எத்தனை பேர் கடைபிடிக்கலாம் தெரியாது. ஆராதனை தவற விடுறோமா அப்படின்றது நமக்கு தான் ஒரு கேள்வியா இருக்கும். ஆராதனை தவற விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா நம்ம எத்தனை பேர் செய்யறோம், எத்தனை பேர் கவனிக்கிறோம், ஆராதனை கொடுக்கிற செய்தியை கவனிக்கிறோம். ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம விசுவாசத்தை நம்ம காட்டணும். எனக்கு மனசுக்குள்ள இருக்கு, ஆனா நான் அதை எனக்கு தான் தெரியும், தேவனுக்கு தான் தெரியும் சொல்லணும். மனசுக்குள்ளே எடுத்துக்கிட்டா மட்டும் தெரியாது. அதை நம்ம செய்கையிலையும் விசுவாசத்திலையும் நம்ம காமிச்சா மட்டும்தான் தேவனானவருக்கு அது பிரியமா இருக்கும். வேற பார்க்கும்போது நாம் வாசிப்போம் நீதிமொழிகள் 12ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம்.
நீதிமொழிகள் 12ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் வாசிக்கலாம். வழியுதடுகள் கர்த்தருக்கு அருவருப்பானவைகள், உண்மையாய் நடக்கிறவர்களோ அவருக்கு பிரியம். உண்மையா நடக்கிறவர்களோ அவருக்கு பிரியம். நம்ம எத்தனை பேர் உண்மையா இருக்கணும், நம்ம ஏதாவது நிதானித்தாங்க. ஒரு சின்ன சோதனை வந்தாலும் சரி, தேவன் ஏன் இப்படி பண்றாரு, ஏன் எதுக்காக பண்றாரு, ஏன் பண்ணலையா, அவர் நமக்காக செய்யலையா இருக்குன்னா நம்ம எல்லாமே நிதானித்தான் அறியணும். நம்ம செஞ்சோமா இல்லையான்ற ஒரு விஷயம் நம்ம உறுதியா இருந்திருக்கோம். ஒரு விசுவாசத்துல உறுதியா இருந்தோம்னா தேவன் நம்ம பிரியமா இருப்பார். தொடர்ந்து வாசிப்போம். நீதிமொழிகள் 15ஆம் அதிகாரம். விவேகமுள்ள மனுஷன் அறிவை அடக்கி வைக்கிறான், மூடருடைய இருதயமோ மதியினத்தை பிரசித்தப்படுத்தும். நீதிமொழிகள் 15:8. மாக்களுடைய பலி கர்த்தருக்கு அருவருப்பானது, செம்மையானவர்களின் ஜெபமோ அவருக்கு பிரியம். செம்மையானவர்களின் ஜெபமோ அவருக்கு பிரியம். நான் பிரியமா நடந்து கொள்கிறோமா அப்படின்றத நாமே தான் நடந்து கொள்வதே தேவன் பிரியமா இருக்கிறார். நம்ம எத்தனையோ காலத்தில் நாம் செய்கிறோம் என்று நம்ம எல்லாம் தருகிறோம். வாசிக்கிறோம். மத்தேயு 7ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். பெருமழை தெரிந்து பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பதில்லை. பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே அதில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பதில்லை. நாம் தேவனை துதித்து ஒவ்வொரு விஷயத்திலும் துதிப்போமானால் தேவன் நம்மோடு கூட இருப்பார். நம்ம இல்லைன்னு சொன்னால் நம்முடைய காரியம் விதாராக இருக்கும். நம்ம பண்கிற ஜபங்கள் எப்படி ஸ்கூல் பிள்ளைகள் எடுத்துக்கலாம். வருஷம் ஃபுல்லா படிக்கிறாங்க. படிச்சுட்டே இருக்கும்போது கடைசி நேரத்துல படிக்காமே இருந்தது பிரேயர் பாயிண்ட் போயிட்டு பார்த்தா தேவன் நம்ம காப்பாற்ற பார்த்தா கிடையாது. ஏன்னு பார்க்கும்போது அது படித்து கொடுத்து பரீட்சை ஒழுங்காக மட்டும்தான் அந்த தேர்ச்சியானவங்களுக்கு முற்றிலுமாக தேர்ச்சி பெற முடியாது. தவிர அவர் வெறும் ஜோட்டால மட்டுமே முடியாது. அதே போலதான் நாம் வருஷம் ஃபுல்லா சர்ச்சைக்கு வரோம், கொடுக்குறாங்க, இது பண்றாங்க சொல்லிட்டு போயிட்டோம்னா நம்ம எந்த இடத்துல இருக்கின்றத நாம நிதானி தருவோம். இது நாம் எப்படி பண்றது நாம நிதானி தருவது வேண்டும். தேவன் நமக்கு கொடுக்கும் தரிசனம். 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். மனுஷருக்கு நேரிடுகிற சோதனையே அல்லாமல் வேறே சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை. தேவன் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். உங்கள் திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுகிறதற்கு அவர் இடம் கொடாமல் சோதனையை தாங்கத்தக்கதாக சோதனையோடு கூட அதற்கு தப்பிக் கொள்ளும்படியான போக்கையும் உண்டாக்குவார். நமக்கு போகிற சோதனை தாங்கிக் கொள்ளும்படியான போக்கை கூட தேவராக கொடுத்திருக்கிறார். ஏனென்றால் அவர் ஜீவன தேவனாக இருக்கிறார். நாம் மேல் உள்ள தரிசனத்தினால் அவர் தாங்கிக் கொள்கிற ஒவ்வொரு சோதனை வரும்போது நமக்கு ஏன் கொடுக்கிறார் நம்ம என்ன சொல்றோம், தேவனாக நம் மேல் கொடுக்கிற தரிசனத்தை நாம் பார்க்க வேண்டும். ஏனென்றால் தேவனுடைய அறிவு மிகவும் பயங்கரமானதாக இருக்கிறது. வாசிப்போம். எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். ஜீவனுள்ள தேவனுடைய கைகளில் விழுகிறது பயங்கரமாய் இருக்குமே. அவருடைய கைகள் விழுவது எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா பயங்கரமா இருக்கும். சும்மா கிடையாது. அதுக்கு உதாரணம் நம்ம நாதான் அறிவு எடுத்துக்கலாம். வேற அக்னி அவங்க கொண்டு வைக்கும்போது கூட தேவன் அதே இடத்துல இருந்தார். அந்த சூழ்நிலை நமக்கு இப்போது கிடையாது. அப்படி இருந்திருந்தா கூட நாம் எப்படி பண்ணலாம் இருப்போம். எல்லா விஷயத்திலும் தேவன் தோடுவதும் சரி, ஆராதனையும் சரி, ஒவ்வொருவரும் நம்ம தேவனுக்கு உண்மையாளர்களாகவும் பயங்கரவாகவும் இருப்போம். அந்த சூழ்நிலை நமக்கு இல்லாதனால அவங்களோட பயம் இல்லவே இருக்குது. நாம இதை தெரிய வேண்டும். ஆனா அன்றைய சூழ்நிலை தேவன் நம்மை காப்பாற்றி ஒரு சரியான சூழ்நிலையான ஒரு இடத்தையும் பாதுகாப்பான இடத்தையும் தேவதாவே நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆனா நாம் ஒவ்வொரு விஷயத்திலும் அவர்களுக்கு விசுவாசத்தில் அன்பிலும் நாம் அவர்களுக்கு இருப்போம் என்று அவர்கள் விசுவாசிக்கின்றேன். அதே போல வாசிப்போம். தேவனாக தம்முடைய நாம் அவர்கள் எடுத்துக்கிற அன்பு நாம் அவருக்கு எப்படி அன்பை காட்ட வேண்டும். ஆனால் அவர் நம்ம மேல் அன்பு வைத்துக் கொண்டே இருக்கிறார். உதாரணமாக யோவான் 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். நாம் தேவனிடத்தில் அன்பு கூறதினால் அல்ல, அவர் நாம் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்ததினால் அல்ல, அவர் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற
கிருபாதார வழியாக நம்முடைய குமாரனை அனுமதினாலே அன்பு உண்டாயிருக்கிறது. எத்தனை பேருக்கு நம்முடைய பிள்ளைகள் ஒரு சின்ன ஒரு அடிப்படையாக நம்ம தாங்கலாம் தெரியுது. ஆனா தேவரானவர் நம்முடைய குமாரனை நமக்காக பாவங்களையால் அவரை நம்முடைய பாவங்களுக்காக அவரை பாவமாக்கினார். அவர் நமக்காகவே நம்முடைய பாவங்களுக்காக அவர் வெளிப்படுத்த இருக்கிறார் தேவன். இதை நாம் முழுமையாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். வாசிப்பு போகும்போது நாம் எப்படி அறிந்து கொள்ள வேண்டும் என்ற 1 பேதுரு 1:19. குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் விலையேற பெற்ற இரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறீர்களே. இதை நாம் அறிந்து கொண்டால் இயேசு கிறிஸ்துவையும் சரி, தேவனையும் சரி, அவர் பட்ட பாடுகளையும் சரி, சிந்திய ரத்தத்தையும் சரி, நாம் அவர்கள் முழுமையாக உணர்ந்து உள்ளே நாம் கூட கடைபிடித்திருக்கிறோம். மற்றவர்களுக்கு ஓடுகிற எல்லாரும் கூட வெற்றி பெற மாட்டார்கள். ஆனா தேவன் கொடுத்திருக்கிற நமக்கு ஓடுகின்ற யாரும் வெற்றி பெற வாய்ப்பு உண்டு. ஆனால் அது ஓடுகின்ற நாமும் அது உதவி செய்ய வேண்டும். பாதையில் கடந்து வரும். கடந்து வரும்போது அதை நான் பாதையிலே விட்டுட்டு என்ன முடியாது, நான் விட்டு விளைகிறேன் அப்படின்னு சொல்ல ஒவ்வொருத்தருக்கும் அது கூட கிடையாது. நாம் வாசிப்போம் 1 கொரிந்தியர் 1:24. பந்தய சாலையில் ஓடுறவர்கள் எல்லாரும் ஓடுவார்கள், ஆகியும் ஒருவனே பந்தயத்தை பெறுவான் என்று அறியுங்களா? நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள். இதில் நாம் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுவோமா என்பது நம்மையாக விவாதிக்கிறது. ஒரு சின்ன தரங்களோ இல்லை ஏதோ ஒரு சோதனையானால் கூட தேவனை தூஷிக்காமலோ நம்முடைய விசுவாசத்தை விட்டு விலகாமலோ நாம் ஓடினால் மட்டுமே தவிர அந்த நீதியின் நிலையத்தை நாம் போடுவோம். தேவனானவர் அதே போல மக்கள் மேற்கொண்ட அன்பில் கூட நாமும் அவர் அன்பா இருந்தால் தேவன் அவர்கள் அன்பா இருப்பார். கடைசியாக ஒரு வாசிப்போம். 1 யோவான் 5:4. தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும் நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். எது ஜெயம் என்பதை தேவனாலே சொல்லியிருக்கிறார். உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் வந்து நம்முடைய விசுவாசம் மட்டுமே. நம்முடைய விசுவாசத்தை நாம் காட்டுக்கொள்வோம். இதை காட்டுக்கொள்வோம் என்று இயேசு கிறிஸ்துவால் ஒரு இடத்துல சொல்லியிருக்கிறது. ஒருவன் தன் நண்பர்களுக்காக தன் ஜீவனை கொடுப்பது போல பெரிய அன்பை யாருக்கும் யோவான் 15:13 சொல்லியிருக்காரு. அவர் நம்ம ஒரு நண்பனா பாவித்து புத்தியை சொல்றாரு. நான் உங்களுக்காக ஜீவனை கொடுப்பது போல பெரிய அன்பு யாருக்கும் சொல்லிட்டு ஒரு சிநேகிதரா பார்க்கிறார். உலகத்தார் போல சிநேகிதர் அல்லாம அவர் நம்மளுடைய ஜீவனோட குமாரன் என்று நாம் அவர்கள் விசுவாசித்து பந்தய சாலை ஓடுவோம், வெற்றி நாம் பெறுவோம் என்று அதை நாம் விசுவாசிக்கிறேன். அவங்க பொறுமையாக என்று நாம் கத்தரை பந்திக்கொள்ள செய்வோம். செய்வோம். அவர்களுக்கான சோழத்தை சொல்றி ஜோதியை செய்து கிறிஸ்தவத்தை நாம் பார்க்கிறோம்.